ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முறையாக ப்ளவுஸ் தைக்க போகிறீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சுலபமான முறையிலும் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் புதுசாக ப்ளவுஸ் தைச்சு பழகுறீங்கன்னா 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கோங்க. நான் 80 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ் எடுத்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக போட்டு இந்த ப்ளவுஸோட சுற்றளவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம டேப் எடுத்து இந்த கழுத்து முடியுது இல்லையா, அந்த எண்டில் நம்ம டேப்பை வச்சு அளந்து பார்க்கும் போது நமக்கு பர்ஃபெக்டான சுற்றளவு கிடைக்கும். இந்த ப்ளவுஸில் சுற்றளவு 18 இருக்குது. அடுத்தது ப்ளவுஸோட உயரத்தை அளக்கணும். ஷோல்டரோட சென்டரில் டேப்பை வச்சு கீழே எண்டில் பாருங்கள் 12 இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் 12. இப்போது ப்ளவுஸை கட் பண்ண ப்ளவுஸ் பிட்டோட ஒரு கரைப்பகுதியை மடித்து போடுங்க. ப்ளவுஸோட சுற்றளவு 18 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்போ 2 சைடு 18னா 4 பக்கமும் சேர்த்து 36 வரும். 36 4ஆக பிரிக்கும்போது 9 வருது. இந்த 9 கூட 1.5 இன்ச்சு சைடு தையலுக்காக சேர்த்து விடணும். அப்போ இதோட அளவு 9 + 1 10.5 இன்ச்சு வரும். 10.5 இன்ச்சு அளந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதையும் இதே மெத்தேடில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2ஆக மடித்து கட் பண்ண பிட்டை 4ஆக மடித்து போட்டுக்கணும். மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் நமக்கு எதிர்பக்கம் இருக்கிற மாதிரியும் போட்டுக்கணும். ப்ளவுஸோட உயரம் நம்ம 12 இன்ச் எடுத்திருக்கோம். அப்போ 12 இன்ச்சு கூட 2 இன்ச்சு சேர்த்தணும். எதுக்காகனா கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்க ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 2 இன்ச்சு விடணும் நாம். அப்போ 12 + 2 14 இன்ச்சு அளவு வச்சு மீதி இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ப்ளவுஸோட கழுத்தை நம்ம மார்க் பண்ணணும். கழுத்தை மார்க் பண்ணுறதுக்காக கொக்கி கட்டுறோம் இல்லையா, அந்த பக்கம் இருக்கிற கழுத்து பீஸை கரெக்டாக எடுத்து கழுத்தை மார்க் பண்ணணும். கழுத்தை மார்க் பண்ணும்போது மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு பாருங்கள் கேப் விட்டுருக்கோம். கீழே உயரமும் சேர்த்து நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அது பக்க கழுத்து. கீழே இந்த உயரத்துக்கு இதை மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டருக்காக பாருங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அடுத்தது நம்ம ஷோல்டர் எவ்வளோன்னு அளக்கணும். இந்த அளவு ப்ளவுஸில் 2.25 இருக்குது. 2.25 கூட 1 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சுக்கலாம். கழுத்து பீஸும் கையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 1 இன்ச்சு சேர்த்து விடுறோம். அடுத்தது ஹாம்கோல் மார்க் பண்ண போகிறோம். ஹாம்கோல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ளவுஸோட உயரம் 12 அளவு எடுத்தோம்ல, அந்த 12 ஹாம்கோலுக்கு கீழே அந்த எண்டில் வச்சு பாருங்கள். ஹாம்கோலோட உயரம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கை ஜாயிண்டில் பாருங்கள் 5 இன்ச்சு தெரியுதில்ல, அதுதான் ஹாம்கோலோட உயரம். அப்போ இந்த ப்ளவுஸோட ஹாம்கோல் 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சை நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த அளவும் சேர்க்க தேவையில்லை. கரெக்டாக 5 மட்டும் மார்க் பண்ணால் போதும். நாம் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண முன்கழுத்தோட உயரம் 5.5 இருக்குது. இந்த 5.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு போச்சுன்னா இதோட முன்கழுத்து உயரம் 5 இன்ச்சு தான். 5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். கழுத்தோட அகலம் மேலே 2 இன்ச் இருக்குது. அதே மாதிரியே கீழே 2 இன்ச் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ஹாம்கோலோட உயரம் 5 இன்ச் வச்சு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். மொத்த ஷோல்டரோட அளவு 5.5 வருது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா ப்ளவுஸோட சுற்றளவோட, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அந்த சுற்றளவு போக மீதி 9 இன்ச்சு கிடைக்கும் நமக்கு. அந்த பாக்ஸோட மூலையில் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி வளைவு கொடுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே முன்கழுத்தையும் அழகாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவோட சுற்றளவும் இந்த ஹாம்கோலோட சுற்றளவும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ண போகிறோம். ஸ்லீவோட அந்த தையல் ஜாயிண்ட்டுக்கு நேராக டேப்பு வச்சு அளங்க. இந்த ப்ளவுஸோட அளவு 6.5 வருது. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ 6.5 இன்ச்சு கை சுற்றளவு வந்துச்சு இல்லையா, அப்போ அந்த கோட்டிலேருந்து
இப்போ நம்ம ஸ்லீவோட சுற்றளவும் ஹாம்கோலோட சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்லீவில் 6 இருந்துச்சு இல்லையா, அப்போ ஹாம்கோலில் வச்சு அளக்கும் போது 6.5யோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வரணும். நமக்கு கரெக்டாக 7 இன்ச்சு வருது. அப்போ இந்த ஹாம்கோல் கரெக்டு. அடுத்தது ப்ளவுஸோட முன்பக்க பட்டி உயரத்தை அளக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் 10.25 இருக்குது. 10.25 கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 11.25 நம்ம வச்சுக்க போகிறோம். அந்த ஷோல்டர் ஜாயிண்டிங்கையும் சேர்த்து தான் 11.25 வைக்க போகிறோம். 11.25 மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கொக்கி வைக்கிற சைடு 4 இன்ச்சு வந்துச்சு. 4 கூட 1 இன்ச்சு சேர்த்து 5 ஆகும். ஹாம்கோல் சைடில் 6 இன்ச்சு இருந்துச்சு. 6 கூட 1 இன்ச்சு சேர்த்து 7 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். சாரி, இந்த வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் போட முடியல. நம்ம ப்ளவுஸோட பின்கழுத்தை கண்டுபிடிக்கணும். பின்கழுத்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ப்ளவுஸோட உயரம் 12 இன்ச்சில் டேப்பை வச்சுட்டு கழுத்துக்கு நேராக பார்க்கும்போது 6.25 இருக்குது. அப்போ ப்ளவுஸோட பின்கழுத்து 6.25. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பின்கழுத்தோட உயரம் 6.25 அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ண மேலே 1/2 இன்ச்சு விட்டாச்சு. அது இல்லாமல் 6.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். இதோட கழுத்து அகலம் மேலே 2 இன்ச்சு இருக்குது இல்லையா, கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு வச்சுக்கணும். ஏன்னா பின்கழுத்து கொஞ்சம் அகலமாக அப்போ தான் அழகாக வரும். 2.25 வச்சுட்டு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டு கழுத்தை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கழுத்து கட் பண்ணிக்கலாம். பாக்கழுத்து, டைமண்ட் கழுத்து, எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாம்கோலில் நம்ம முன்பக்கம் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு சேர்த்து கட் பண்ணி எடுக்கணும். அது எதுக்காகனா கைக்கு சுருக்க விலகாமல் இருக்கிறதுக்காக அதை கட் பண்ணி எடுக்கிறோம். மேலே 2 துணியை மட்டும் கரெக்டாக கட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற 2 துணி சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ப்ளவுஸோட டாட் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அதில் கீழே இருக்கிற டாட்டோட அளவு எவ்வளோன்னு அளக்க போகிறோம். டேப் எடுத்து கொக்கி பீஸில் வச்சு கரெக்டாக அதில் வச்சு அளந்து பாருங்கள். 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு அப்படியே வைக்காமல் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு எதுக்குன்னா, அந்த கொக்கி பீஸ் பக்கம் கொக்கி பீஸ் வச்சு தைக்கும் போது அந்த 1/4 இன்ச்சு போயிடும். அடுத்தது வந்து அதோடைய அகலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். உள் பக்கமாக மடித்து தைச்சிருப்பாங்க பாருங்கள், அதை வச்சு அளந்து பாருங்கள். இதில் 3/4 இன்ச்சு வருது. 3/4 இன்ச்சுனா 2/4 வந்து 1.5 இன்ச் வருது. நான் 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்தது இதோட உயரம் 2 இன்ச் இருந்துச்சு. நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த 3 டாட்டையும் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம 2வது டாட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பட்டியிலேருந்து மேலே எவ்வளோன்னு பார்க்கணும். 1.5 இன்ச் வருது. நம்ம 1.5 இன்ச் அப்படியே வைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா, கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு போயிடும். அதனால் அந்த 1/2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இந்த சைடு வந்து நீளம் எவ்வளோ வைக்க போகிறோம்னா 2.5 இன்ச்சு வைக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் வந்து 2.5 இன்ச் இருக்குது. நீங்களும் உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது வச்சுக்கோங்க. இப்போ இதையும் ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுக்க போகிறோம். அடுத்தது 3வது டாட் பிடிக்க போகிறோம். இந்த 2 டாட்க்கும் சென்டரில் அதே கேப்பில் ஒரு டாட்டை வச்சு நம்ம அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். இது நம்ம இன்னொரு பக்க துணியிலையும் மார்க் பண்ணோம். அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, அந்த துணியை எடுத்து இந்த துணி மேலேயே அழகாக கரெக்டாக வச்சு அந்த மார்க் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட அச்சு அதில் விழுந்துடும். அப்புறமே அதை நம்ம திருப்பி போட்டு அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட அச்சு லைட்டாக தெரியுது. அதுலேயே நீங்கள் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கரெக்டாக வரும். 2 சைடும் டாட் மாறாமல் சரியாக இருக்கும். இப்போ 2 சைடுமே மார்க் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு துணியை எடுத்து 4ஆக மடித்து போட்டுக்கலாம். கரைப்பகுதி கைக்கு கீழே வர மாதிரி நம்ம மடித்து போட்டு மார்க் பண்ணணும். நான் 80 பாயிண்ட் எடுக்கிறதுனால ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் 1 மீட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 6.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட உயரம், கையோட உயரம் வந்து 7.5 இன்ச்சு வருது. அப்போ 6.5 இன்ச்சு கூட சைடில் 1.5 இன்ச்சு சேர்த்தணும் இல்லையா எக்ஸ்ட்ரா.
அந்த 1.5 இன்ச்சு சேர்த்த நமக்கு இந்த துணி பத்தாது. அதனால் கொஞ்சமாக அடி துணியை வெளியே விட்டு இப்படி நகர்த்தி போட்டுக்கலாம். இப்போ கை சுற்றளவு 8 இருக்குது. கைக்கு ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். அடுத்தது கையோட உயரம் 7.5 இருந்துச்சு. 7.5 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். கீழே கரைப்பகுதி இருக்கிறதுனால நம்ம 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சாவே போதும். அந்த கரைப்பகுதிக்கு 1 இன்ச்சும் ஷோல்டர் பிடிச்சி தைக்க 1/2 இன்ச்சும் சேர்ந்து 1.5 இன்ச்சு நம்ம விட போகிறோம். ஆப்போசிட்டில் ஸ்லீவோட கேப் ஹைட்டு 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.5லேருந்து அந்த 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதையும் தனியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 2க்கும் 2 கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இனிமேல் ஸ்லீவ் வரையலாம். அழகாக அந்த எண்டில் ஒரு வளைவு கொடுத்துட்டு இப்போ ஸ்லீவ்லேருந்து ஸ்லீவ்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி வளைவு கொடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ முன்பக்கம் வந்து குடஞ்சி எடுக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம கையோட ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் எடுத்து தைச்சாதான் கைக்கு முன்பக்கம் வந்து சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த முன்னாடி 1/2 இன்ச்சு சேர்த்து எடுக்கிறது. இப்போ மார்க் பண்ண ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடில் ஒட்டு போடுறதுக்கு தேவையான பீஸை அந்த வேஸ்ட் பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை ஷேப் எடுக்கும் போது மேலே இருக்கிற அந்த 2 துணியில் மட்டும்தான் எடுக்கணும். அடியில் இருக்கிற 2 துணியில் எடுக்கக்கூடாது. இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது சின்ன பீஸ் பெரிய பீஸ், அதாவது கொக்கி தைக்கிறதுக்காக 2 பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். பெரிய பீஸுங்கிறது வி ஷேப் கொக்கி வருது இல்லையா, அந்த பீஸ் தான் பெரிய பீஸ். அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன பீஸுங்கிறது கொக்கி தைக்கிற பக்கம், அது ஒரு 2 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பட்டி 1 தான் கட் பண்ணியிருக்கோம். ஆனால் 1 பத்தாது, 2 3ஆச்சும் கட் பண்ணி மொத்தமாக தைச்சாதான் ப்ளவுஸ் வந்து மேலே ஏறாமல் இருக்கும். இந்த துணி பிட்டிலே மீதி இருக்கிறதுல நான் ஒரு பட்டி கட் பண்ணியிருக்கேன். மீதி ஒரு 2 பட்டி வேஸ்ட் துணி இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நாம் மீதி இருக்கிற துணியில் கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் வந்து கிராஸ் துணியில் தான் கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணால் தான் நம்ம வளைச்சி தைக்கும் போது கழுத்துக்கு அழகாக வளைவு கொடுக்கும். நேர் பீஸில் கட் பண்ணி தைக்க முடியாது. அதனால் இது மாதிரி கிராஸாக ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிடலாம். கையில் நேராக கட் பண்ண முடியலன்னா கூட ஒரு ஸ்கேல் வச்சு கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம கழுத்து பீஸும் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக ஸ்டிச்சிங் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.